வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் ஆட போகிறேன். அதாவது இன்றைக்கி வந்து சிஎஸ் ஆட போகிறேன். நான் எலைட் ஹீரோயிக்கில் இருக்கேன், 42ல் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 49 வரைக்கும் போகணும். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாஸ்டர் கிடைக்கும். மாஸ்டருக்கு அப்புறம் ஏதோ வரும், அது வரைக்கும் நம்ம புஷ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளூ வச்சு தான் இன்றைக்கி ஆட போகிறேன். தெரியாதரமா க்ளூ வச்சுட்டேன், தெரியாதரமா அது ஒருத்துக்கும் யூஸ் ஆகலை எனக்கு. வந்து நான் பிஆர் போனால் தான் யூஸ் ஆகும் எனக்கு சொல்லப்போனால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்க்கலாம். அந்த க்ளூ தான் வச்சுருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த க்ளூ எதுக்கு இருக்குன்னே எனக்கே தெரியாது. நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஒரு 4 வாட்டி, ஒரு 2 வாட்டி, ஒரு 4 வாட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் கன் தான் எடுத்துக்கணும். ஜிஐடின்னு ஏதோ சம்திங் ஏதோ வந்து கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உணவு பான் ஃபயர் போட்டுருக்கான். நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு. லெட்ஸ் டூ இட். ஓகே, நம்ம இங்கே போகலாம். அவங்க எல்லாம் அப்படி போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிப்போமா இல்லையா கைஸ்? இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நல்லா அந்த ட்விஸ்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. என்னடா ஏதோ அனைஞர்லாம் ஒருத்தன்னு பார்க்காதீங்க. தட் இஸ் மை இன்ஸ்டா ஃப்ரெண்டு. ரொம்பலாம் அந்த பக்கம்லாம் போகக்கூடாது. அங்கே பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா பைப்பில்? இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம், ஓசிக்கில் எடுக்கிறது. நான் பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ பாருங்கள் இவனுக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்க பாருங்கள் ஒருத்தன் அந்த என்ன பாய் அஜுலாக ஏதோ ஒரு பாய். இப்போ பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன் அது ஸ்லோமோவில். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. அங்கே அவனன்னு பார்த்தா அவன் அந்த ஓசிக்கில் ஈஸியாக தூக்கிட்டு போயிட்டான். நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன் ப்ளீஸ். அது போல் சொல்ல போனால் இது 2வது வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வந்திருக்கும். அதான் இன்றைக்கி வந்து 6 மணிக்கு இந்த வீடியோ லான்ச் ஆகும் கைஸ். 6 மணிக்கெல்லாம் வராது, ஒரு அந்த மாதிரி இப்போது தரல, எப்படி வேணால் வரும். ஓகே, இப்போது பார்த்திங்கன்னா இந்த கிளி அக்கா க்ளூ அக்கா ஓடுறாங்க. ஓடு என்னடா இவர் ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர் அக்கௌண்ட்லாம் நடக்காதீங்க. ப்ரோ பிளேயர்லாம் இல்லை கைஸ், எனக்கு ஆட தெரிஞ்சது தான் ஆடுறேன். ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. திஸ் இஸ் மை பிரதர்ஸ் அக்கௌண்ட். என் பிரதர்ஸ் அக்கௌண்ட்டில் தான் ஆடுறேன். என் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு. ஓகே ஓகே ஓகே, நம்ம யாருக்கு துன்பு செய்யும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேமிங் இதுக்குள்ளே போயிடலாம். வாங்க நம்ம கேமிங் பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிச்சிட்டோம் அவனை. அது நான் அடிக்கலை, ஓசிக்கில் பயப்புல. இங்கே பார்த்தீங்களா? இப்போ பாருங்களேன் பாடி. சாவும்ல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பற்றி நீ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப வர பண்ணுறாங்க ஈஸ். இல்லை, நான் எத்தனை கில்லு நான் எடுத்துருக்கணும், அவன் எல்லாத்தையும் ஓசி கில்லு எடுக்கிறான். நான் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் அவனுக்கும் எனக்கும் பிடிக்காது. ஓசி கில்லு எடுக்கிறதுக்குன்னே வருவாங்க கைஸ் எல்லோரும். எனக்கு இந்த கிளாஷ் வேர்டு நான் தனியாக ஆடினா மட்டும்தான் எனக்கு பிடிக்காது. ஒன்று தான் ஓசி கில்லு எடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவான். அதுக்குவே எனக்கு பிடிக்காது. யார் யாருக்கு ஓசி கில் பிடிக்காதுன்னு சொல்கிறேங்க கைஸ். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா கைஸ். யாரா அது ஏஆர்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ஸ்குவாட் மீன்ஸ் நம்ம சேனல் பேர் ஆல்ரவுண்டர் அப்பா டக்கர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏபி தான் வரணும். ஆனால் கொஞ்சம் கேவலமாக இருக்கிறதால ஏஆர்னு வச்சுட்டு ஏஆர் ஸ்குவாட் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா சொல்கிறேங்க, பேரை மாற்றிடலாம் கைஸ். இதுலேயும் பாருங்கள் எல்லாம் ஓசியில் எடுத்துறாங்க. நான் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருப்பேன்னு பார்த்துக்கோங்க. நான் டேமேஜுக்காக இங்கே பாருங்கள் ஓடியான் எப்போ போகிறான் பாருங்கள் பைத்தியக்காரன். நான்லாம் ஒரு ப்ரோ பிளேயர் தான், ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. ஓகே, இப்போ எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னடா அப்பப்போ வாய்ஸ் ஒரு தப்பாக கேட்குதுன்னு பார்க்காதீங்க. ஒரு இடத்துல சைலண்ட்டாக கேட்கும், இன்னொரு இடத்துல கொஞ்சம் நாய்ஸாக கேட்கும், இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஃபேன் சவுண்டு கேட்கும். அது பார்த்திங்கன்னா நான் 3 இடத்துல உட்காந்து வாய்ஸ் ஓவர் எடுத்துருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ரூம்குள்ளே, இன்னொன்று ரூம்குள்ளே மொத்தம் 3 ரூம்குள்ளே இருக்கேன். ஒரு ரூம் அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா
2 2 அப்படின்னு ஆகுற டைமு. வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து அருண் பேசுறேன். கைஸ் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அசிங்கமாக செத்து விட்டேன். பாரு யாரா நீ ஊக்காங்க ஜாலியாக போட்டு இருக்கோ. இவன் செத்துறானா? கோவிந்தா ஆகிடும் போலியோ மேட்ச்சு. இவன் யாரா இவன் பைத்தியக்காரன்? டேய் தம்பி, அவன் டேய் லெஃப்ட் சைடில் போடுறா. ஏய் யாரா நீ? அட்ரா அவனை. டேய் நான் கஷ்டு செத்துறியாடா, பாவண்டா நீ எல்லாம். எனக்கெல்லாம் நிறைய வாட்டி நான் கஷ்டி செத்துருக்கேன். ஓகே, இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி அடிப்போம். இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஒரு லாங் ரேஞ்சு கன்று, ஒரு ஷார்ட் ரேஞ்சு கன்று எடுத்துக்கலாம். சீக்கிரமாக மேலே ஏறிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது. இது வேறு அந்த டயர் எங்கே இருக்குன்னு தெரில. ஜம்ப் பண்ணுவோம், எங்கே இருக்குன்னு தெரியல. ஃப்ரண்ட்லையா பேக்கா, பேக்கா தெரியலையே. இதோ இருக்குது. கரெக்டாக குச்சிட்றா. கரெக்டாக குச்சித்தான்டா. சூப்பர்ரா. ஏய் சூப்பர்ரா. ஒருத்தர் சுற்றுறான். கண்டுபிடிச்தான் இங்கே இருக்கேன்னு. கண்டுபிடிச்தான். தெரியுறான் பாருங்க. அது அங்கே பாருங்கள், கீழே ஃபுட் ஸ்டெப்ஸ் காமிக்குது. அங்கே ஒருத்தர் இருக்கானே. தம்பி தலையை காமிடா. ஐயோ எப்படி அடிக்கிறீங்க? அடங்கோபால் சை, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கைஸ் இவன் இந்த பையனுக்கு பாவம் இங்கே போய் அடிக்கிறான். இவனுக்கு வந்து சோதனை. ஆனால் அவன் ஈஸியாக தான், எனிமே ஈஸியாக தான். ரிவே பண்ணுறான்டா. இது நல்லா போயிண்டா. சூப்பர்ரா, ரிவே பண்ணுறடா. டேய் 100 வருஷம் நல்லாருடா. ஓகே இதோ இங்கே இருக்கான். சீக்கிரம்டா அவனை அச்சு முடிச்சிடுங்கடா. ஒரே ஒரு மேட்ச் தான், ஜெயிச்சிடலான்டா. டேய் தயவு செஞ்சு அண்ணன் சொல்கிற கேளுங்க. 1000 ரூபாய் டாப்அப் பண்ணி விட்றேன். சீக்கிரம்டா அச்சிடுங்க. டே அச்சிட்றா. டேய் அட்ரா. என்னடா பண்ணுற? அட்ரா. அட்ரா டேடி. என்னடா பண்ணுற பைத்தியக்காரா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக ஆடலாமா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மில்லில் இறங்கியிருக்கோம். அதே மாதிரி பைசன். ஓகே பைசன் எத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்டனே சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ஓடு ஆச்சுங்களே. ஓடு. சரி ஓகே, நம்ம மேலே போகலாம். ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம். ஏ சாமி, யாரா நீ இங்கே நிற்கிற? செத்துறானா? சூப்பர். நம்ம டீம்மேட் தான் செத்தானா? அடங்கோபால். அங்கே ஒருத்தர் வரான். அழுத்தி பிடி. இங்கே ஒருத்தன். அழுத்திடுற சவாலை. M10 எடுத்து அழுத்திடு. குளோல். என்னடா லேட்டாக போடுறான் குளோவில். பைத்தியக்காரனாக இருப்பான் போலே. ஓடிடலாமா? ஐயோ சை. பைத்தியக்காரங்களோட நீங்களாம் எதுக்கடா அடிக்கிறீங்க? இப்படி போட்டு ஏன்டா மனசாட்சி இல்லாமல் அடிக்கிறீங்க? முதுகு பின்னாடி வந்து அடிக்கிறான்டா. அசிங்கம் இல்லை உனக்கு? வேறு MP5 எடுக்கிறேன் பாரு. அழுத்தி பிடிக்கிறவங்கள அழுத்தி பிடி. வெற்றி அடி போய் அடிதான்டா. எனக்குலாம் கச்சேரிக்கு ஜெயிப்போமா இல்லையா? இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜெயிப்போமா இல்லையா? எல்லாம் அன்சைட் பாட்டு தான். நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அப்கிரேட்லாம் பண்ணல. க்ளூ வாலு, அது வெஸ்ட்டு அதெல்லாம் வாங்கலை. ஹெல்மெட்டு அதே எல்லாம் ஈஸியாக தாங்க கைஸ். அது ஒரு காரணமாக நான் வச்சுக்கிறேன். பாருங்க, எல்லாரையும் ஹெட்ஷாட் அடிக்கிறேன். என் பேர் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர்னு வைக்கிறேன் கைஸ். இன்னொன்று ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் மீன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் எல்லாமே நான் பண்ணுவேன். அதுதான் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர்னு வச்சேன். ஆல் ஆஃப் தீஸ் தான் சொல்லப்போனால். வீட்டுக்குள்ளே போய் பூந்துடலாம். இங்கே ஒரு இடம் இருக்குமே, நல்ல ஒரு இடம். யாரா நீங்கள்? படி எப்படியோ நம்மகிட்ட சூப்பர் மீட்டிக்கிட்டு இருந்துச்சு, போட்டோம். வீடியோடே இன்னும் 1 நிமிஷம் தான்டா இருக்குது, முடிச்சிடலான்டா. வீடியோ முடியறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. சீக்கிரம் ஈஸியாக முடிச்சிடலாம். உங்களை நம்ம வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சிடலான்டா. வடகனே 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர். ஸ்லோவாக போகலாம். ஏன்டா ஏறுறீங்க பைத்தியக்காரங்க? இவன் போய் ரிவே பண்ணலாம். இவன் பாவம் நல்ல பையன். இவெல்லாம் நல்ல பையன் கைஸ். அந்த 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தான் கேட்டவங்க.
ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் ஊனா ஓசிகள் எடுத்துக்கிடுங்க, நான் காமிச்சிருப்பேன் அதெல்லாம். மறுகையா செத்தண்டா. ரே குளோல் போட்டு எப்படியா காப்பாத்துறா சீக்கிரம்டா. நல்லா போயிட்டா போடுற போய் வாடுறா. டே குளோல் போட்டு ரிவைவ் பண்ணுங்கடா. டே ரிவைவ் பண்ணி தான் தொலைங்களேன்டா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? வா கோயிந்தா.